இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக கடைசி நாட்களில் அநேக ஜனங்கள் தத்தளிப்பினாலும் வேதனையினாலும் பீதியினாலும் பயத்தினாலும் பலவிதமான சம்பவங்கள் நேரிடுவதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளிப்பது மாத்திரமல்ல, அசைந்து கொண்டிருப்பார்கள். செய்திகளும் ஜனங்களை அசைய செய்கிற செய்திகளாக வந்து கொண்டிருக்கும். நீங்களும் இந்த நாட்களில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, பூமி அனைத்தும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது வரும், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நீங்கள் தப்பி வைக்கப்பட முடியுமா? இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களை மேற்கொள்ளாமல் உங்களை நீங்கள் தப்பி வைக்க கூடுமா, தப்பி வைக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு பதிலை இன்று வேதாகமத்திலிருந்து நாம் ஆராயப் போகிறோம். ஆகவே நீங்கள் இதை ஆழமாக, கர்த்தருடைய ஆழமான சத்தியங்கள் உங்களுக்குள்ளாக கிரியை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை விட்டு கொடுக்கணும். வேதாகமத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், லூக்கா 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள். பார்த்தீங்களா? யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள். 11ஆம் வசனத்தை பாருங்க. பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். போதுமா? பார்த்தீங்களா? கேள்விப்படுவீர்கள், உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு 35ஆம் வசனத்தில் பூமியில் வாசம் செய்கிற அனைவர் மேலும் அது வரும். பார்த்தீங்களா? வரும்னு சொல்லி தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டார். யுத்தங்களை குறித்து கேள்விப்படுவீர்கள், பயங்கரமான சம்பவங்கள் நடப்பதை குறித்து கேள்விப்படுவீர்கள், நடக்கக்கூடாத எதிர்பார்க்கக்கூடாத காரியங்கள் நடப்பதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்றால் வரும் என்று சொல்லிவிட்டார். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான வார்த்தை. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் வரும், அனைவர் மேலும் வரும். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களில் நீ உன்னை தப்பித்து கொள்ள முடியுமா? அதுதான் இந்த கேள்வி. என்றால் யார் மேலே வரும்? எல்லார் மேலும் வரும். அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது 25ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி தான் ஜனங்க சோர்ந்து போவார்கள். லூக்கா 21:25 பார்த்தீங்கன்னா பாருங்க, ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். பார்த்தீங்களா? ஜனங்களுக்கு என்ன உண்டாகுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். 26 பார்த்தீங்கன்னா சோர்ந்து போவார்கள். எவ்வளோ பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக ஜனங்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். ஏன் நடக்கும் என்றால், இது தேவனுடைய தீர்க்கதரிசனத்தின்படி நடந்து கொண்டிருக்கின்றது. லூக்கா 21:32 வாசிங்களேன். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் பாருங்க, இவையெல்லாம் சம்பவிக்கும் முன். அப்படி என்றால் இவையெல்லாம் சம்பவிக்க போகிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு. இவையெல்லாம் சம்பவிக்க போகிறது. துர்ச்செய்தியை கேட்பீர்கள், யுத்தங்களை குறித்து கேட்பீர்கள், தத்தளிக்க செய்கிற செய்தியை குறித்து கேட்பீர்கள், சோர்வடைகிற செய்திகளை குறித்து கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்களை குறித்து கேள்விப்படுவீர்கள். பார்த்தீங்களா? இவைகளெல்லாம் சம்பவிக்க போகிறது. ஆண்டவர் என்ன தெளிவாக சொல்றார் பாருங்க. இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சந்ததி வரப்போகிறது. நீங்கள் அந்த சந்ததியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? அதுதான் கேள்வி. செய்திகள் என்ன செய்தியை அறிவிக்கிறது? நாம் எப்படிப்பட்ட சந்ததியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்றால், இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று. அப்படின்னா இந்த காரியங்கள் சம்பவிக்காமல் இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 33ஆம் வசனத்தில், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளை ஒளிந்து போவதில்லை. என்ன அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்படின்னா அவர் என்ன சொல்கிறான்னா, நிச்சயமாக இது நடக்க போகுது, இது நடக்காமல் இருக்க முடியாது. பஞ்சங்கள் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கேஸ் பஞ்சம் வருதுன்றான். வேறு என்ன பஞ்சம் எப்படி வரும், எந்த விதத்தில் வரும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் எதிர்பாராத பஞ்சம் தோன்றலாம். நீங்கள் இப்படி தான் பஞ்சங்கள் வரும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத வகையில் பஞ்சங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. யாருமே கொரோனாவை போல ஒரு வியாதி இல்லாவிட்டால் கொள்ளை நோய் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒன்று வரும்போது உங்கள் சொந்த தெருவில் நடமாட முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரும். யாருமே நினச்சி கூட பார்க்கல. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அநேக நாட்கள் நீங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நடப்பீர்கள் என்றால் உங்களை சிறைச்சாலையில் பிடித்து உங்களை வைத்து விடுவார்கள், அரெஸ்ட் பண்ணுவார்கள். பாருங்கள், என்ன வேணாலும் நடக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டார், கடைசி நாட்களில் இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்களை நீ கேட்கும்போது என்ன செய்யக்கூடாது? லூக்கா 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பயப்படாதிருங்கள். பார்த்தீங்களா? 9ஆம் வசனத்தை என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. பாருங்க, நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், ஏனென்றால் இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே. என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நீ கேட்கும்போது பயப்படாது. நீ பயந்தினா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை நீ புரியாமல் நீ செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க வேண்டியதே. அது சம்பவித்தாலும் நீ என்ன செய்யாத, பயப்படாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். மற்றவரெல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கும் போது, தவித்து கொண்டிருக்கும் போது, பீதியினால் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கும் போது ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர்கள் பார்க்கும்போது, அவர்கள் கேள்விப்படும் போது அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட வார்த்தை நிறைவேறியே ஆகணும். இது வார்த்தை நிறைவேறுது பேர். இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க வேண்டியதே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். இப்போமா சொல்கிறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், பயப்படு என்று சொல்லவில்லை, பயப்படாது. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதே லூக்கா 21:18 பாருங்க, எவ்வளோ அருமையான வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்தான். ஏன்னா லூக்கா 21 எடுக்கிறேன் பாருங்க. அப்போ நீங்கள் நான் சொன்ன காரியங்களாம் சம்பவித்தாலும் ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாகிலும் அழியாது. பார்த்தீங்களா? அதுதான் என்ன சொல்கிறார், பயப்படாதே என்றால் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்களா எவ்வளோ நம்மேல், தம்முடைய ஜனத்தின் மேல் அக்கறை உடையவராக இருக்கிறாய். நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய்? ஆண்டவனை மறந்து விட்டாரா? கர்த்தரனை மறந்து விட்டாரா? சீயோன் சொல்லுது, கர்த்தரனை கைவிட்டார், என் தேவன் என்னை கைவிட்டார். ஏசாயா 49:14. கர்த்தர் சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார். சீயோன் பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரும்போது, நடக்கக்கூடாத காரியங்களை கேட்கும்போது என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தர் என்னை கைவிட்டார்,
ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறான். சீயோனே, உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இருதயத்தின் நிறைவினால் வருகிற வார்த்தை. நீ சீயோன் தான் உன் பேர் என்னது? சீயோன். ஆனால் சீயோனுடைய இருதயத்தின் நிறைவினால் வார்த்தை வருகிறது. அப்படிதானே போட்டிருக்க? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ சீயோனின் வாய் பேசுகிறது. இருதயத்தின் நிறைவிலிருந்து என்ன பேசுகிறது? கர்த்தர், என்னை தெரிந்தெடுத்த கர்த்தர், எனக்கு சீயோன் என்ற பேர் வைத்த கர்த்தர் என்னை கைவிட்டார், என் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். பார்த்தீங்களா? வார்த்தையை போது இப்படி தான் சொல்லுகிறாளாம். ஆனால் கர்த்தர் என்ன பதில் சொல்லுகிறார்? 15ஆம் வசனத்தில் பாருங்க. ஸ்திரீயானவள், என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் என்ன அருமையான உவமைய கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க சீயோனுக்கு. சீயோனே, நீ இப்படி சொல்ற, ஆனால் இதுதான் உண்மை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பார்த்தீங்களா? நான் உன்னை மறப்பதில்லை. என்னுடைய உள்ளங்கைகளில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ பூமி அதிர்ச்சி வந்தாலும் சரி, கொள்ளை நோய் வந்தாலும் சரி, யுத்தங்களை குறித்து நீங்கள் செய்திகளை கேட்டாலும், பஞ்சங்களை குறித்து செய்திகளை கேட்டாலும், பயங்கரமான சம்பவங்கள் நடப்பதை குறித்து செய்தியை கேட்டாலும், நீ அறிய வேண்டிய உண்மை என்னவென்றால், உன்னை தெரிந்தெடுத்த கர்த்தர் உன்னை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். என்ன அருமையான சத்தியம் பார்த்தீங்களா? அப்போ நீ எங்கே இருக்கிற? அவருடைய உள்ளங்கைகளில் இருக்கிறாய். தேவ பிள்ளை, என்ன அருமையான வார்த்தை. அநேக பேர் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுறாங்க. இதுதான் பிரச்சனை. சோர்ந்து போய் பயந்து நடுங்க கேட்டால் இல்லைன்னுவாங்க. இருதயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது. இருதயத்தின் நிறைவினால் மூஞ்சம் மாறும். அது மாதிரி வார்த்தைலாம் நான் சொல்கிறேன். வாய் மாத்திரம் பேசாது, மூஞ்சம் மாறும், உன்னுடைய சிந்தனையும் மாறுது, எல்லாமே ஒரு மாதிரி மாறுது. ஏன்னா இன்னும் ஆண்டவரை நீ அறியாமல் இருக்கிற. நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். உன்னை என் உள்ளங்கைகளில், ஏன்னா நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகவே என்ன செய்திருக்கிறேன்? உன்னை என் உள்ளங்கைகளில் நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் திரும்ப சொல்றேன், உன் மதில்கள் எப்போதும், சகோதரனே, எப்போதும் நீ பாட்டு பாடுகிற போது மாத்திரமல்ல, எப்போதும் எங்கே இருக்கிறது? என் முன் இருக்கிறது. பார்த்தீங்களா? அதனால தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பயப்படுங்கள் போடல, சோர்ந்து போங்கள் போடல, தத்தளியுங்கள் என்று சொல்லி போடவில்லை. என்ன சொல்லுகிறார்? எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளே, இது தத்தளிப்பின் காலமாக இருந்தாலும் நீ தத்தளிக்கப் போவதில்லை. இது போராட்டத்தின் காலமாக இருந்தாலும் நீ போராட்டத்தை பார்க்க போவதில்லை. இது பஞ்சத்தின் காலமாக இருந்தாலும் நீ பஞ்சத்தினால் ஆட்கொள்ளப்படுவது இல்லை. உனக்காக ஆண்டவர் காகங்களை வைத்திருக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, வந்துருச்சே, வேலை எப்படி இருக்க போகுதுன்னு. உனக்காக ஆண்டவர் காகங்களை வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னை அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் அவர் வரைந்திருக்கிறார். நீ, உன்னுடைய மதில்கள் அவருக்கு முன்பாக எப்போதும் இருக்க. என்ன அருமையான வார்த்தை, என் முன் இருக்கிறது. அப்போ உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க? உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? எங்கெங்கே இருக்கிறாங்க? அவர் முன்னு.
திடீர்னு ஸ்கூலில் ஏதோ வச்சுட்டாங்க, எதுன்னு உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி நியூஸ் வருது, எல்லாரும் பயந்துட்டாங்க. ஓ யாரோ ஒருத்தர் வச்சுட்டாங்க, ஏதோ வச்சுட்டா உங்களுக்கு தெரியும், இப்போ தான் செய்தி வருதுல்ல. உடனே நம்ம விசுவாச சியோன் பார்த்தீங்கன்னா பயந்தாங்கோலி. சபையில் டான்ஸ் பண்ணோம், குதிக்கை எல்லாம் பண்ணோம், ஆனால் பயந்தாங்கோலி. கேட்ட உடனே ஐயோ என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறேன்னு. தேவ பிள்ளையே, உன் பிள்ளையும் ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறாரு? உள்ளங்கைகளில். உள்ளங்கைகளில் உன் பிள்ளையும் சேர்த்து என்ன செய்திருக்கிறாரு? வரைந்திருக்கிறார். உன் பிள்ளையின் மதில்கள் எப்போதும் அவர் முன் இருக்கிறது. ஆகவே உன் பிள்ளை இருக்கிறபடியினால் ஒருவருக்கு ஒன்றும் ஆகாது. உன் பிள்ளை அந்த இடத்துலேருந்து வர வரைக்கும் ஒரு அல்லேலூயா சொல்வோமா? யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் என்ன அழகா போடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? பிகாஸ் ஆஃப் ஜோசப் God blessed Potiphar and his household and everything that he had, and the blessing of the Lord was upon everything that he had. பார்த்தீங்களா? கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் 39:5 கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். பார்த்தீங்களா? கர்த்தர் யோசேப்பு நிமித்தம். அந்த இடத்துல உன் பேரை போட்டிருங்க, உன் பிள்ளை பேரை போட்டிருக்கீங்க. புரிஞ்சிக்க மாட்டீங்களே? உன் பிள்ளையும் விசேஷமான பிள்ளை பிரதர். உன் பிள்ளை நிமித்தம், உன் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். தேவனை அறியாத இந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இதுதாங்க சீயோனுடைய ஆசீர்வாதம். இதுதான் சீயோன் தேவனால் பெறுகிற கிருபை. நிறைய பேர் தெரியாமல் தத்தளிக்கிறாங்க. ஐயோ பஞ்சம் வந்துருச்சே, பலவிதமான பஞ்சங்கள் திடீர்னு வருது. எதில் பஞ்சம் வரும்னு யாருக்கும் தெரியல. யுத்தம் வந்துருச்சே, வியாதி வந்துருச்சே, இது வந்துருச்சே, அது வந்து எல்லாம் தான் வருங்க. நீ அப்படிப்பட்ட உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்க. திருடன் இருக்கின்றான். யோவான் 10:10 திருடன் வருகிறான். எதுக்காக வருகிறான்? உனக்கு கொடுக்க அல்ல, உன்னிடத்தில் உள்ளவைகளை எடுக்க. அதனால தான் பேர் திருடன். இயேசுவே அந்த பேர் அவனுக்கு கொடுத்துருக்கிறார். யோவான் 10:10 அவன் எடுக்க வருகிறான், கொடுக்க வரல. அப்போ அப்படிப்பட்ட உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ சத்தியத்தை அறியாமல் இருப்பாய் என்றால் நீ மற்றவர்களைப் போல பயந்து நடுங்கி தத்தளித்து கொண்டு சோர்வடைந்து பீதி அடைந்து திகில் அடைந்து வாழ்ந்து கொண்டிருப்பாய். இதனால் யாருக்கு என்ன லாபம்? ஆகவே தான் இப்படிப்பட்ட கடைசி நாட்களில் வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, கேட்ட வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும், கேட்ட வார்த்தையை ருசி பார்க்க வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். பாருங்க எவ்வளோ அருமையான தேவன் பாருங்க. உன்னை நேசிக்கிறார் பிரதர். பார்த்தீங்களா? லூக்கா 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ திரும்ப அந்த சம்பவத்துக்கு போவோம். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது, ஒன்றாகிலும் அழியாது. அழியாதுன்னு சொல்லிட்டான்னா அழியாது என்றால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தேவன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால் என்ன அருமையான உதாரணத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய செய்தியில் சொல்லுகிறார். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அந்த நாளில் அடைக்கலான் குருவியுடைய விலையை சொல்கிறாரு. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள். ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. பார்த்தீங்களா? என்ன சொல்கிறான்னா, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. அப்படின்னா அவ்வளோ குறைவான விலை. ஆனாலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. ஒன்றுமே விழாதுன்றாரு. பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றுமே விழாது. ஏன்னா பிதாவின் சித்தம் என்னது? உன்னை
அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து விட்டார். உன் மதுகள் எப்போதும் அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, பிதாவின் சித்தமெல்லாம் ஒண்ணுமே கீழே விழாது அப்படின்னு சொல்லிட்டு 30ஆம் வசனத்தில் நம்ம பார்த்த லூக்கா 21:18 பார்த்த அதே வார்த்தை, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, எண்ணப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கிறாரு. தேவ பிள்ளைகளே, எவ்வளோ மைன்யூட்டாக நுண்ணிப்பாக கர்த்தர் உன்னை கவனித்து கொண்டிருக்கின்றார். உன்னை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை தத்தளிக்க பண்ணும்படியாக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை காப்பதற்காக, எந்த விதமான தீங்கு உன்னை மேற்கொள்ளாமல் உன்னை பாதுகாக்கும்படியாக, உன் குடும்பத்தை காக்கும்படியாக, உன் குடும்பத்தை கட்டும்படியாக, உன் பிள்ளைகளை உயர்த்தும்படியாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத வாழ்வை வாழச் செய்யும்படியாக தேவன் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்காதே. திரும்பவும் சொல்லுகிறேன், செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் கேட்ட செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவி தேவை. புரிந்து கொள்ளாவிட்டால் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று எனக்கு தெரியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒளிந்து போகாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுமா நிறைவேறாதா என்று எனக்கு தெரியாது. ஆகவே தான் இந்த நாளில் ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. பிரகாசமுள்ள மனக்கண்களை பவுல் அப்போஸ்தலன் தரும்படியாக ஜெபிப்பது போல ஜெபிங்க. பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டீர். பாருங்க, யோசேப்பு நிமித்தம் போத்திபருக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். இதாங்க நம்முடைய தேவன். உங்கள் நிமித்தம் உங்கள் அலுவலகத்தில் இருக்கும் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் விசுவாசிக்க மாட்டீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேன்து. நான் சொல்கிறேன், நடக்குது. நீ எப்படி விசுவாசிக்கிறாயோ அப்படி தான் நடக்கப் போகிறது. எவ்வளோ அதிகமாக வார்த்தையை புரிந்து கொள்கிறாயோ அவ்வளோ அதிகமாக நீ விசுவாசிக்க போகிறாய். ஆகவே தான் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லும் வார்த்தைகளை நன்றாக புரிந்து கொள்கிறேன் என்றால் இவைகளெல்லாம் நிச்சயமாக சம்பவிக்க வேண்டியதே. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட காரியங்களை, துர்ச்செய்திகளை கேட்கும்போது என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, தத்தளிக்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பீதி அடையக்கூடாது. உங்கள் மனதிற்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் மனதை ஆட்கொள்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் லூக்கா 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பயப்படாமல் செய்ய வேண்டிய காரியம் என்ன பாருங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது பாருங்க, என்ன லூக்கா 21 தான் நான் பேசிட்டே இருக்கேன். எவைகள் யுத்தங்களை குறித்த செய்திகள், கரெக்டா? பஞ்சத்தை குறித்த செய்திகள், துர்ச்செய்திகள் சம்பவிக்க தொடங்கும் போது நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது என்ன செய்யணுமா? நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? என்ன செய்யணுமா? பயப்படக்கூடாது. பயப்படாமல் என்ன செய்யணுமா? நிமிர்ந்து பார்க்கணும். பார்த்தீங்களா? அப்போ நிமிர்ந்து பார்ப்பதற்காக தான் ஆண்டவர்கள் அழைத்திருக்கிறார். மற்றவங்க தத்தளிப்பாங்க, தலையை குனிஞ்சுக்குவாங்க வெக்கத்தில். ஐயோ பயமாக இருக்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கீழே குனிந்து கொண்டு என்ன செய்வது தெரியாமல் முழித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாருண்டா, நீங்கள் நிமிர்ந்து பார்த்து பாருங்க. உங்கள் பார்வை எங்கே இருக்கு? வார்த்தையினால் உண்டாகிற பார்வை. நிமிர்ந்து, குனிந்தல்ல, பயந்தல்ல, பீதியினால் அல்ல, நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். பாருங்க, தலைகளை உயர்த்துங்கள். ஏன் தலை உயர்த்தணும்? மேலேருந்து ஏதோ ஒன்று வரப்போகுது, அதுதான் உங்களுடைய மீட்பு. அதான் சொல்றாரு, உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். இரட்சகர் வரப்போறாரு. உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நேராக பார்க்காதீங்க, மேலே உயர்த்தி மேலே பாருங்க.
ஏனென்றால் உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது. அப்போ இப்போ நீங்கள் கேட்குற செய்தி எதை வெளிப்படுத்துகிறது? உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? இது தெரிஞ்சவங்க தலை உயர்த்தி நிமிர்ந்து பார்ப்பாங்க. தெரியாதவங்க ஐயோ என்ன நடக்க போகுது, நாளைக்கு பஞ்சம் வந்துடுமா, கேஸ் எல்லாம் போயிடுமா, இது எல்லாம் போயிடுமா, அது எல்லாம் போயிடுமா, வேலையெல்லாம் போயிடுமா. அவர் நிமிர்ந்து பார்க்குற ஜனம் இல்லை, தலையை உயர்த்தி மேலே பார்க்க ஜனம் இல்லை, கீழே பார்த்து கொண்டிருப்பார்கள். தேவ பிள்ளைகளே, வார்த்தையை புரிஞ்சவங்க பார்வையே வித்தியாசமான பார்வையாக இருக்கும். அவங்க தலையே வேறு இடத்துல இருக்கும். பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம செய்கிறோமா? அன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்கிறாரு, கேட்டவுடனே பயந்துட்டாராம். ஆச்சு என்ன அவர் பயப்படுறாரு, ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எண்ணம் வந்துச்சான். என்ன நடக்க போகுது? உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறபடியினால். உங்கள் மீட்பு எப்படி இருக்குதா? சமீபமாக இருப்பதால். எப்போ மீட்பு சமீபமாக இருக்கும்? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது. சில பேர் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே சம்பவிக்க கூடாதுன்னு. அதுக்கு ஒரு பிரேயர். சகோதரனே, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதுதான் உங்கள் மீட்பு சமீபமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? புரிஞ்சிட்டிங்களா? புரியலையா? ஆண்டவர் நல்லவருங்க. அப்போ முதல்ல பயப்படக்கூடாது. பயப்படாதீங்க, இவைகளெல்லாம் நிச்சயமாக சம்பவிக்க போகிறது. பூமியில் வாசம் செய்யும் யாவர் மேலும் அது வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் சம்பவித்தாலும் பயப்படாதீர்கள். ரெண்டாவது என்ன செய்யுங்க? ரெண்டாவது என்ன செய்யணும்? தலைகளை உயர்த்தி என்ன செய்யணும்? தலைகளை உயர்த்தி. நல்லா பேசாமல் இருக்கீங்க. தலைகளை உயர்த்துங்கள். அப்புறம் என்ன? நிமிர்ந்து பார்த்து. பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும், பயப்படக்கூடாது. அடுத்தது என்ன செய்யணும்னா 34ஆம் வசனம், லூக்கா 21:34 வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும். பாருங்க, இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி இருக்கக்கூடாது. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ பெருந்திண்டியினாலும் என்ன? இஷ்டத்தினா சாப்பிடுறது. இங்கிலீஷில் சர்ஃப் ஈட்டிங்னு போட்டிருக்கோம். ஓவர் ஈட்டிங், கிளட்டனி. இன்னொரு அர்த்தம் இருக்கு, fulfilling the desires of the mind and the flesh. மாம்சத்தின் விருப்பம், இச்சைகளின் விருப்பத்தினால் நிறைந்த, அதுதான் பெருந்திண்டின்னு போட்டிருக்கு. அப்படிப்பட்ட இருதயமாக உங்கள் இருதயம் இருக்கக்கூடாது. வெறியினால். பார்த்தீங்களா? இப்படி தான் ஜனங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க. வந்தோடனே பயப்படுவாங்க. ஆனால் அவங்க இருதயம் எப்படி இருக்கு? பெருந்திண்டியினாலும் வெறியினாலும். அப்புறம் என்னது? அப்புறம் என்னது? லௌகீக கவலைகளினாலும். லௌகீக கவலைகளினாலும். இங்கிலீஷ் பைபிளில் கேர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். உலக கவலைகளினாலும். கேட்டால் விசுவாசின்னுவாங்க. பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். என்ன அருமையாக பாட்டு பாடுவாங்க தெரியுமா? சபையில் மியூசிக் வந்த உடனே அவங்களுக்கு பிடிக்கவே முடியாது. ஆனால் உலக கவலை. தேவ பிள்ளை, உலக கவலைகளினாலும் பாரமடையாதபடி. கேட்டால் பாரமாக இருக்குதுன்னுவாங்க. பாரமாக இருக்குது பாஸ்டர். ஏன் பாரமாக இருக்கு தெரியல பாஸ்டர், பாரமாக இருக்கு. என் பையனை நினச்சா, என் பொண்ணை நினச்சா பாரமாக இருக்கு. என் சூழ்நிலை நினச்சா பாரமாக இருக்கு. என் ஆஃபீஸ் நினச்சா பாரமாக இருக்கு. பாரமாக இருக்கான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லிட்டு அன்றைக்கே சொல்லிட்டார். மத்தேயு 11:28 உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாலும் இவங்க லௌகீக கவலைகளினாலும், ஒருவேளை பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் இந்த மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா லௌகீக கவலைகள். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கவலைகளை சுமந்து நீ வாழ்ந்து கொண்டிருப்பது நல்லதல்ல. ஏனென்றால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் தெரியுமா? அந்த லௌகீக கவலைகள் உன்னை வேதனைப்படுத்துகிறது, பாரமாக மாறிவிட்டது என்றால் நீ வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய். என்ன வார்த்தை? எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ நீ எச்சரிக்கையாக இல்லைன்னா அது உங்கள் மேலே அப்படியே வந்துடும். உலக கவலைகள் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்படி எப்படி அற்புதம் நடக்கும்? எப்படிங்க அற்புதம் நடக்கும்? கண்டிப்பாக அற்புதம் நடக்காது. வியாதி கூட போகாதுன்னு எனக்கு தெரியல. போக மாட்டேன்து, எதுவுமே போக மாட்டேன்து. உண்மை தானே? என்ன செய்யுதுன்னு இன்னும் முடிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா லௌகீக கவலைகள் பாரமாக மாறினால் தேவ பிள்ளைகளே, அதான் எப்பவுமே மறக்கக்கூடாது. சீயோனை போல பேசக்கூடாது. அந்த சீயோனை போல சீயோன் என்ன சொல்கிறா? கர்த்தர் என்னை கைவிட்டார், என் ஆண்டவர் என் ஆண்டவர், என்ன வார்த்தை பாருங்க, என் ஆண்டவர் என்னை மறந்தார். பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே முடியாது. சொல்லுங்க, ஆண்டவர் என்னை மறக்க முடியாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். முதல்ல லூக்கா 21:9 என்ன பார்த்தோம்? பயப்படாதிருங்கள். கரெக்டா? முதல்ல பயப்படக்கூடாது. ரெண்டாவது 18ஆம் வசனத்தில் என்ன செய்யணும்? இதை புரிஞ்சுக்கணும். மூணாவது நிமிர்ந்து பார்க்கணும். தலைகளை உயர்த்தி நிமிர்ந்து பார்க்கணும். சரியா? ஏன்? உங்கள் ரட்சிப்பு, உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது. நான்காவது எச்சரிக்கையாக இருக்கணும். எதற்காக? லௌகீக உலக கவலைகள் பாரமாய் மாறாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது என்னென்னா, லூக்கா 21:36 அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கப்பட பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அடுத்தது செய்ய வேண்டிய காரியம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. எப்பொழுதும் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இந்த எப்பொழுதும் பார்த்தீங்களா, அதில் தான் அடிக்குது. எங்கே அடிக்குது? இதில் தான். அந்த எப்பொழுதில் தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஜெபம் பண்ணுறாங்க, சில பேர் அது கூட பண்ணுறது கிடையாது. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. சில பேர் 3 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறான்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் 5 நிமிஷம், 3 நிமிஷம், 10 நிமிஷம் சொல்ல என்ன சொல்கிறாரு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பாருங்கள், அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருங்கள், இந்த இடத்துல விழித்திருங்கள். அது ரெண்டும் நடக்கணும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். புரிஞ்சிட்டிங்களா? அதுக்கு முன்னால் மறந்துடாதீங்க. எதோ மறந்துடாதீங்க, எதோ மறந்துடாதீங்க. உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. பார்த்தீங்களா? அப்போ தேவ பிள்ளையே, இன்னைக்கு சந்தோஷமா இரு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் லூக்கா 21:36 பாருங்கள், ஒரு காரியம் நடக்கும். ஏன் அதை செய்ய வேண்டும் என்று. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற, இவ்வளோ நாள் நம்ம அதை குறித்து தான் தியானித்தோம். நான் கேள்வியாக தான் கேட்டேன், நீங்கள் தப்புவிக்கப்பட முடியுமா? இங்கே பதில் வருது பாருங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. அப்போ பிரதர், நீங்கள் தப்புனா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பார்த்தீங்களா? தப்பி 34ஆம் வசனத்தில் பாருங்க, உங்கள் மேல் வராதபடி
2 வார்த்தை எடுக்கிறேன் பாருங்க. 34 உங்கள் மேல் வராதபடி, 36 நீங்கள் தப்பி. அப்போ நிச்சயமா நீங்க தப்ப முடியும். இந்த காரியங்கள் உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் உங்களை தப்பித்து கொள்ள முடியும். ஆனால் அப்படி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எப்பொழுதும் 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 ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அப்படிதானே பார்த்தோம் 34 வசனத்தில். எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள், உங்கள் தலைகளை உயர்த்தி நிமிர்ந்து பாருங்கள், உங்கள் ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் செய்யணும். செஞ்சீங்கன்னா கண்டிப்பா தப்பி, நீங்கள் தப்பி. இப்போ ஆண்டவரே பாருங்க, இது கண்டிப்பா நடக்கும். ஆனால் நீங்க தப்புவீங்க, உன் பிள்ளைங்க தப்புவாங்க. அதை விட்டுட்டு வசனத்தை தெரியாமல் பயந்துட்டு ஐயோ என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை பலிக்குது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுது. தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறபடியினால்தான் அவர் சொல்றார் இவைகளெல்லாம் சம்பவிக்க போகிறது. அப்போ இவைகளெல்லாம் சம்பவிக்க போகிறது தீர்க்கதரிசனம். ஆனால் இதுவும் சம்பவிக்க போகிறது. இது நீங்கள் தப்பி. பார்த்தீங்களா? அப்போ தேவ பிள்ளைகளே, என்ன அருமையான ஒரு வாய்ப்பை, தருணத்தை தேவன் நமக்கு இந்த உலகத்தில் தந்திருக்கிறார். மற்றவர்களைப் போல நாம் வேதனைப்பட்டு, மற்றவர்களைப் போல துக்கப்பட்டு, துயரப்பட்டு, தத்தளிப்போடு, பயத்தோடு, நடக்கத்தோடு என்ன நடக்கப் போகிறது? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் மாத்திரமல்ல, உங்களோடு கூட இருக்கிற யாவரும் அறிந்து கொள்ள போகிறார்கள். நடக்க போகிறது. ஆனால் இப்பொழுது நாம் கேட்ட செய்தியின் பிரகாரமாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களா? நீங்கள் செய்யலைன்னா எப்படிங்க வார்த்தை கிரியை செய்யும்? வார்த்தை புரிந்து கொள்கிறவர்கள் அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ஏற்றபடி செய்யும்போது வார்த்தை சொன்னபடி செய்வதை அவர்கள் பார்ப்பார்கள், ருசி பார்ப்பார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்பார்கள், அனுபவிப்பார்கள், மற்றவர்களும் பார்ப்பார்கள். மற்றவர்களுக்கு முன்பாக அவர்கள் சாட்சியாய் இருப்பார்கள். சங்கீதம் 40 அதிகாரம் 3 வசனத்தில் சொன்ன பிரகாரமாக அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே நல்லவர், சொல்லிட்டாரு, சொன்னவர் நல்லவர், சொன்னதை செய்பவர். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. நீ எதிர்பார்த்த நல்ல முடிவை உனக்கு தரும்படியாக தேவனுடைய வல்லமையின் கரமானது இந்த நேரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக்சுவலாக இந்த கடைசி நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எனக்கு என்ன செஞ்சிட்ருக்கீங்க? லௌகீக உலக கவலைகளினால் நிறைந்து பாரத்தை சுமந்து கொண்டு அநேகர் ஜீவிக்கிறீங்களா? ஜீவிக்கலையா? இல்லைன்னு சொல்லாதீங்க. யார் நீங்கள்? சீயோனு. அதான் சீயோனை பார்த்து சொல்லிட்டார். சீயோனு சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லுது. அப்படி இருக்கீங்களா? இன்னையிலேருந்து புரிஞ்சுக்கிங்க, உங்கள் ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. ரட்சிப்பு எப்படி இருக்கா? சமீபமாக இருக்கிறது. ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. ரட்சிப்பு தூரத்தில் இல்லை, சமீபமாய். உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கு. மறந்துடாதீங்க. லூக்கா 21:21 உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது. ஆகவே 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். என்ன வார்த்தை என்றால், என்ன காரியம் என்றால், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசையும் நீங்க. பார்த்தீங்களா? இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம்.
பார்த்தீங்களா என்ன தெளிவாக சொல்கிறார் பாருங்க. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அந்த வசனத்தில் பாருங்க, பிரியமானவர்களே. நான் எப்பவுமே நடுவில் எடுத்து சொல்லுவேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள், உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிறது. இன்னும் அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியினால், உண்டாயிருக்கிறபடியினால், இருக்க போகிறபடியினால் போல, இருக்கிறபடியினால். யாருக்கு இருக்கிறபடியினால்? பிரியமானவர்களே, சீயோனே, கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே, உண்டாயிருக்கிறபடியினால் இந்த காரியத்தை செய். என்ன காரியம்? மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. பார்த்தீங்களா? இதை செய்கிறோமா? சொல்லுங்க, செய்கிறீங்களா செய்யலையா? அதனால தான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும், விழித்து இருக்கணும். தேவ பிள்ளைகளை என்ன செய்யணும்? உங்கள் மேல் விழுந்த கடமை என்ன? உங்கள் மேல் விழுந்த கடமை என்ன? எப்பொழுதும் ஜெபிக்கணும், எப்பொழுதும் விழித்திருக்கணும், எப்பொழுதும் எச்சரிப்போடு இருக்கணும். கரெக்டா? இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்களா, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா, பாருங்க, எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, யார? நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவோம். நல்லா கவனிச்சிங்களா? பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவோம். நிறைய பேர் நான் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அசுசியான காரியங்கள்லாம் உள்ளே இருக்கு. ஆனால் ஆண்டவன் என்ன சொல்கிறாரு? உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்து. அதை பூரணப்படுத்தணும்னா உனக்கு ஒன்று தேவை. அது என்னது? தேவ பயம். தேவ பயம் இருந்தாதான் பரிசுத்தமாக்குதலை ஒரு மனிதன் பூரணப்படுத்த முடியும். பரிசுத்தமாகுன்னு போடல, நீங்கள் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், கரெக்டு தான். ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னென்னா, பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தணும். இங்கிலீஷில் பர்ஃபெக்ட்னு போட்டிருக்கு. செய்கிறீங்களா? அதுக்கு என்ன தேவை? தேவ பயம். தேவ பயம் இல்லைன்னா நீங்கள் விழித்திருக்க மாட்டீங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ண மாட்டீங்க, எச்சரிப்போடு இருக்க மாட்டீங்க, வார்த்தையை அசட்டை பண்ணுவீங்க, என்னென்ன காரியங்களாம் செய்யக்கூடாது எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ஏன் நடந்துச்சுன்னு கேட்பீங்க. தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவை தேவ பயம். 1 பேதுரு 1:17 spend the time of your sojourning here in fear. தமிழ் பைபிளில் என்ன அழகாக போட்டிருக்கு பாருங்க. இங்கே பரதேசிகளாக சஞ்சரிக்கும் மளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் சஞ்சரிக்கும் நாளெல்லாம், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நாளெல்லாம். புரிஞ்சிட்டிங்களா? புரியலையா? ஸ்பெண்ட் த டைம் ஆஃப் யுவர் sojourning. இங்கே இவ்வுலகத்தில் சஞ்சரிக்கும் காலமெல்லாம் என்ன செய்யணுமா? பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? அப்போ அந்த பயத்துடனே எப்போ நடக்கணும்? காலமெல்லாம். எப்போ ஜெபிக்கணும்? எல்லா சமயத்திலும். லூக்கா 21:36 போட்டிருக்கு, எப்பொழுதும். பார்த்தீங்களா? எபேசியர் 6:18 praying always. பார்த்தீங்களா? எந்த சமயத்திலும் விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபியுங்கள், ஆவியினாலே ஜெபம் பண்ணி. பார்த்தீங்களா? எந்த சமயத்திலும் எப்படி ஜெபம் பண்ணணுமா? மாம்சத்திலையா, மனதிலையா? ஆவியினாலே ஜெபம் பண்ணி. கடைசி நாட்களில் வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் செய்யணுங்க.
எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க, ஆவியினாலே ஜெபம் பண்ணி, எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணி. இங்கிலீஷ் பைபிளில் praying always. இன்னைக்கு அதெல்லாம் செய்கிறோமா? எங்கே நேரம் இருக்குது பாஸ்டர்? ஆஃபீஸ் வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, குழந்த வேலை இருக்குது, உலக வேலை இருக்குது, லௌகிக கவலைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்கே வேலை செய்கிற மாதிரி தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் செய்யக்கூடாத காரியத்தை செய் என்று சொல்ல மாட்டார். செய்ய முடியாத காரியத்தை செய் என்று ஒருபோதும் தேவன் சொல்ல அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் தரித்திரன் அல்ல, தோல்வி அடைந்தவன் அல்ல, பீதி அடைந்தவன் அல்ல, கட்டுகளோடு வாழ்கிறவன் அல்ல. நான் சீயோன், நான் சீயோன், நான் விடுதலை பெற்ற பெண்மான். நீங்கள் யார்? விடுதலை பெற்ற பெண்மான். நீங்கள் நப்தலி, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். இன்பமான வசனங்களை அவன் வசனிப்பான். என்ன வசனமா? இன்பமான வசனம். அந்த வசனத்தை கேட்ட உடனே மற்றவர்களுக்கு விசுவாசம் உண்டாகும், மற்றவர்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும், மற்றவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஏனென்றால் விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை, தேவன் எதிர்பார்க்கிற வசனங்களை, தேவன் கொடுக்கிற வசனங்களை அவன் வசனிக்கிறான். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. எப்பொழுதும் விழித்திருங்கள், எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருங்கள். தேவ பயத்தோடு நீங்கள் சஞ்சரிக்கும் காலமெல்லாம் தேவ பயத்தோடு நான் சொல்கிற காரியத்தை சற்று கவனமாக கேட்டு அதை கொஞ்சம் சிந்திப்பீல் என்றால் உங்களுக்கு நல்லது. இன்றைக்கு நீ இந்த இடத்துல என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமா? என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமா? என்னுடைய சூழ்நிலைக்கு ஒரு மாறுதல் உண்டாகுமா? என்னுடைய நிலைமையில் ஒரு மாறுதல் உண்டாகுமா? என் பிள்ளையின் நிலைமையில் மாறுதல் உண்டாகுமா? அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீ இந்த இடத்தில் நீ வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. மார்க்கு 10:27, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அதே இயேசு ஒரு சாப்டர் முன்னால் மார்க்கு 9:23 விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. தேவனால் கூடாதது தேவனாலே எல்லாம் கூடும். அப்படின்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதே போல் மார்க் 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த எல்லாம் கூடும் மார்க் 10:27 இருக்குது, மார்க் 9:23 இருக்குது. ஒரே வார்த்தை தான். பாருங்களேன், மார்க் 10:27 எல்லாம் கூடுமா இருக்கா? எல்லாம் கூடும் இருக்கா இல்லையா? அது ஒன்றா எல்லாம் விசுவாசிக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்வீங்க. தேவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூட இருக்கா? அதே மார்க் 9:23 எல்லாம் கூடும் இருக்கா இல்லையா? அதே வார்த்தை தானே இருக்கு. அது மாத்திரம் ஒரு குழப்பமாக இருக்கு. ஏன் குழப்பமாக இருக்குன்னா, லூக்கா 21:36 அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் ரொம்ப குழப்பமாக இருக்குது. என்ன வாழ்க்கை? எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் 34 எச்சரிக்கையார்கள் கஷ்டமாக இருக்குது. 2 கொரிந்தியர் 7:1 பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துதல். அது எப்போ தேவ பயத்தோடு இருக்கணும்? 1 பேதுரு 1:17 நீங்கள் சஞ்சரிக்கும் காலமெல்லாம் தேவ பயத்தோடு, அதுவும் கஷ்டமாக இருக்குது. எபேசியர் 6:18 ப்ரேயிங் ஆல்வேஸ்ன்னு இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்கு. தமிழில் எல்லா சமயத்திலும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதுவும் கஷ்டமாக இருக்குது. எல்லாமே கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், எல்லாமே கஷ்டமாக இருக்குது. ஆகவே தேவ பிள்ளைகளே, வேறு வழியே கிடையாது. என்றால் உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது, உங்கள் மீட்பு
சமீபமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியமான ஜனம். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு சந்தோஷமாக, ஆண்டவரே நீ நல்லவர், என் வாழ்க்கையை மாற்றின தேவனே நீ நல்லவர், என் வாழ்க்கையை மாற்றின தேவனே நீ நல்லவர், அற்புதங்களை செய்த தேவனே நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, அற்புதங்களை செய்த தேவனே நீ நல்லவர், ஆச்சரியமான காரியங்களை செய்தவரே நீ நல்லவர், என் வாழ்க்கையை மாற்றினவரே நீ நல்லவர், என் குடும்பத்தை உயர்த்தினவரே நீ நல்லவர், குடும்பத்தை ஆசீர்வதித்தவரே நல்லவர், என்னை வாளாக்காமல் தலையாக மாற்றினவரே நீ நல்லவர், எனக்காக ஜீவனை தந்தவரே நீ நல்லவர், போக்கிலும் வரத்திலும் என்னோடு இருப்பேன் என்று சொன்னவரே நீ நல்லவர், எந்த தீங்கும் என்னை மேற்கொள்ளாது என்று சொன்னவரே நல்லவர், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னவரே நீ நல்லவர், நல்லவர் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கணும்? ஆண்டவரே உம்மை நான் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன், எப்போதும் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? சோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? கிரியை செய்யும். இந்த வார்த்தைக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜீவிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு என்ன பேர்? ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை. இந்த வார்த்தைகளை நம்புகிறவனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எது வேணாலும் நடக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காகங்கள்லாம் காத்துட்ருக்கு. உங்களுக்கு தெரியுமா? விதவை கூட காத்துட்ருக்கு, எல்லாமே காத்துட்ருக்கு. ஆண்டவர் செய்ய நினைத்ததை செய்து முடித்து விட்டார்.